பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் சாதிய வன்கொடுமைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் பதிவான வழக்குகளில் அதிகமாக பதிவு செய்வதில் 3வது இடத்தில் இருக்கிறது புதுக்கோட்டை. அதைவிட மிக முக்கியமானது, தமிழ்நாடு அளவில் பதியப்படும் வழக்குகளில் வழக்குகளை நீர்த்து போகச் செய்யும் வகையில் அதிகமாக எம்எஃப் செய்வதும், அதாவது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் செய்வதும் புதுக்கோட்டை தான் முதலிடம். வேங்கவயல், வடகாடு, ஆவுடையார் கோவில் இரட்டை படுகொலை வரிசையில் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் வன்கொடுமைகள். நாம் என்ன செய்ய போகிறோம்? இவைகளுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். ஆனாலும் நாம் ஒன்றிணையாமல் தனித்தனியே இருப்பதுதான் தொடர் வன்கொடுமைகளுக்கான காரணமாகவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகப்படியாக புகார்கள் வழக்காகாமல் பாதிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கும் கொடுமைகளும் அதிகமாய் நிகழ்கிறது புதுக்கோட்டையில். இன்னும் குறிப்பாக வேங்கவயலில் பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்கியது இந்த அரசாங்கம். இவற்றிற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? நாம் ஒன்றிணைவதுதான். ஆகவே தோழர்களே, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த கட்சி சார்பற்ற தலித் செயற்பாட்டாளர்களே, பட்டியலின இளைஞர்களே, வாருங்கள். 18/9/2025 புதுக்கோட்டை பேராங்குளம் பேருந்து நிறுத்தம் அருகில் சிங்கப்பூர் டிவிஎஸ் மஹாலில் சரியாக 4 மணிக்கு நடைபெற இருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு வாருங்கள் தோழர்களே. ஒன்றுபடுவோம், உரிமைகளை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.